வசந்தா மாமி. என்ன மாமி, சௌக்கியமா? இப்பெல்லாம் நம்ம ஆத்து பக்கமே வரமாட்டீங்களே என்ற குரலை கேட்டு முருக சன்னதியில் கொடிமரத்தில் சேவித்து கொண்டிருந்த வசந்தா மாமி நிமிர்ந்தாள். யாருடா பாது? சங்கரனா? நன்னா இருக்கேன்டா குழந்த. ஆத்துல தோப்பனார். அம்மானா சௌக்கியமா? குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? விசாரித்து கொண்டே போனார். இதுதான் வசந்தா மாமியிடம் உள்ள ஒரு நல்ல பழக்கம். பழகிவிட்டால் எல்லோரையும் நினைவில் வைத்துக்கொண்டு விசாரிப்பாள். நாம் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் பதிலுக்கு 1 மணி நேரம் நம்மை விடமாட்டார். இதற்காகவே பார்த்ததும் பார்க்காதது போல் நழுவி விடுவது உண்டு. வயது 70 நெருங்கி கொண்டிருக்கிறது. காப்பீடு முகவர், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று எதையாவது இன்னும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருப்பார். தன்னுடைய பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியே வருவார். அப்போதெல்லாம் மதிய வேளையில் எங்கள் ஊரில் உள்ள குருக்கள் வீட்டில்தான் ஆகாரம். வெளியே சுற்றி களைத்து போய் வருவார். நல்ல உச்சி வெயிலில் மண்டைய பிளக்கும். ஏன் மாமி இவ்வளோ கஷ்டப்படுறேன்? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு இந்த தொழில் தேவையா என்பார் குருக்கள் மாமா. அதில்ல மாமா, இந்த உடம்பு இப்படியே சுற்றி சுற்றி பழகிடுச்சு. இப்படி சின்ன வயசுலேருந்து உழைச்சி தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். சட்டுன்னு விட்டுட முடியல. ஏதோ உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் பார்ப்போம், அப்புறம் விட்டுடலாம் என்பார். சொன்னால் கேட்க மாட்டீங்க. இந்த வேகாத வெயிலில் எதுக்கு வீண் அலைச்சல்? நீங்கள் சம்பாதித்து தான் பொழுது விடியணும்னு இல்லை. இருந்தாலும் உங்களால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். சரி, உங்கள் இஷ்டம் என்பதோடு முடித்து கொள்வார் குருக்கள் மாமா. ஒரு புன்னகையுடன் அவர் வீட்டில் நுழைபவர். சாயங்காலம்தான் வெளியில் வருவார். மதிய ஆகாரம், மாலை காஃபி எல்லாம் குருக்கள் வீட்டில்தான். மதியத்துக்கு மேல் மாமியை பார்க்க வேண்டும் என்றால் குருக்களாத்தில் பார்க்கலாம் என்று எல்லோருமே சொல்வார்கள். அப்படியே ஒரு பிணைப்பு குருக்கள் வீட்டோடு மாமிக்கு இருந்தது. கால ஓட்டத்தில் குருக்கள் மாமா இறந்து போக மாமி குருக்கள் ஆத்துக்கு வருவது குறைந்து விட்டது. ஆனாலும் இன்னும் தொழிலை விடவில்லை. எங்கள் ஊருக்கு வருகிறார் போகிறார். ஆனால் குருக்கள் வீட்டு பக்கம் வருவது குறைந்து விட்டது. வந்தாலும் தங்குவது இல்லை. மதிய சாப்பாடு கூட இப்போது கட்டி எடுத்து வந்து விடுகிறார். அங்கேயே கோவிலில் அமர்ந்து சாப்பிட்டு கிளம்பி விடுகிறார். இன்று கோவிலில் பார்த்ததும் இதைதான் கேட்க வேண்டும் என்று தோன்றியது சங்கரனுக்கு. ஏன் மாமி, நீங்கள் நம்ம ஆத்துக்கு தான் வர்றதில்லை, குருக்கள் ஆத்துக்கும் போகிறது இல்லையாமே? தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் குருக்கள் மாவும் பழகின விதத்துக்கு இப்போ நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது என்னமோ மனசு கேட்கல, அதான் கேட்குறேன் என்றான் சங்கரன். மாமி பெருசாக ஒரு பெரு மூச்சு விட்டார். அதை என்ன கேட்குற சங்கர்? அந்த குருக்கள் மாமா என் அண்ணா மாறிடா. அவ்வளோ வாஞ்சியாக பழகுவார். பார்த்தா பேசாமல் போக மாட்டார். நான் முதல்ல இப்போ மாறி சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த மாமா தான், நம்ம ஆற்று இருக்க, நீ ஏன் சாதம் கட்டிட்டு வந்திருக்கிற? உனக்கு ஒரு வேளை சாதம் போட்டா நான் ஏழை ஆக மாட்டேன். தினமும் எங்கள் ஆற்றுல தான் சாப்பிடணும்னு சொல்லி பிடிவாதமாக கூட்டிகிட்டு போய் சாதம் போட்டார். அப்புறம் அந்த மாமியும் குறை சொல்ல முடியாது. ஒரு முகசுளிப்பு இல்லாமல் நடந்துக்குவா. அப்புறம் ஏன் மாமி இப்போ அந்த பக்கம் வர்றதே இல்லை? டே சங்கரா, நோக்கு தெரியாதது இல்லை. அலையா வீட்டுக்கு நுழையா விருந்தாளியாக போகக்கூடாதுன்னு குருக்கள் மாமாவுக்கு 3 பசங்க. இப்போ 3 பேரும் தனித்தனியாக வீட்டை கட்டிட்டு சௌக்கியமாக இருக்கா. அப்போ குருக்கள் வீடு ஒன்று தான். இப்போ 3 பிரிஞ்சு போச்சு. யார் ஆற்றுல போய் சாப்பிடுவேன் சொல்லு? அதுவும் இல்லாமல் இந்த பசங்களெல்லாம் மனுஷால விட பணத்தை பெருசாக நினைக்கிறவனுங்க. ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு இருப்பானுங்களா அவனுங்க? கோயிலில் நுழைஞ்சா கூட ஒரு துளி விபூதி கொடுக்க கூட யோசிக்கிறானுங்க. நான் உள்ளே நுழைஞ்சாலே ஏதோ வேண்டாத விருந்தாளி வந்த மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிறானுங்க. போகட்டும், அதான் அந்த பக்கமே வர்றதில்ல. அங்கே வேலையும் இல்லை. அவனுங்க யாரும் என்கிட்ட பாலிசியும் போடலை. அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் வரணும்னு சொல்லு? என்னையே திருப்பி கேட்டார். மாமி, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? குருக்கள் குணம் வேற, அவங்க பசங்க அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நிஜந்தாப்பா. ஆனால் வரவேற்க கூட வேண்டாம். ஒரு மாதிரி முகத்தை திருப்பிக்கிறது பிடிக்கல. குருக்கள் போன அப்புறம் ஒரு நாள் சாப்பாட்டு வேலையில் அந்த பக்கம் வந்தா 3ஆத்து கதவும் சாத்தி இருக்குது. நான் வாசலில் வந்து நின்று குரல் கொடுத்தா கதவை திறந்து, அடிடே மாமியா, அவர் சாப்பிட்டுன்னு இருக்கார், அப்புறமா வாங்க மாமின்னு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்கிறா. ஒரு பேச்சுக்கு ஒரு வாய் சாப்பிட்றேல மாமின்னு கேட்கவே இல்லைடா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது மாமி. ஆனாலும் ஒரு கேள்வி மாமி, நீங்கள் குருக்கள் ஆற்றுக்கு 10 வருஷமாக பழக்கம். அவள் ஆற்றுல இந்த 10 வருஷம் சாப்பிட்டு இருக்கேன், நிஜம்தானே?
அதில் என்னடா சந்தேகம்? அந்த மாமா உசுரோடு இருந்த வரைக்கும் எனக்கு மத்தியான ஆகாரம் அங்கே தான். இந்த 10 வருஷம் அங்கே மத்தியானம் சாப்பிட்டு இருக்கிறீங்களே, ஒரு முறையாவது அவங்களுக்கு ஏதாவது பழம், பிஸ்கட், ஹார்லிக்ஸ்னு வாங்கி தந்திருக்கிறீங்களா? மாமி யோசனையில் ஆழ்ந்தார். பெரியவங்களுக்கு வேண்டாம். அந்த பெரியவரோட பேரன், பேத்திக்காவது ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்துருக்கிறேளா? இல்லடா. நான் போன நேரம் குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்கோம். அதுங்க திரும்புறதுக்குள்ள வந்துடுவேன். குருக்களோட பசங்களும் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தும் மக்களோட மனசை புரிஞ்சுக்கலையே மாமி. மாமி, பிரதி உபகாரம் பார்க்காம உதவி செய்கிற மனசு இப்போ யாருக்கும் இல்லை. நீ இதை செஞ்சா நான் அதை செய்வேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த குருக்கள் மாமா அந்த காலத்து மனுஷன். எதுவும் எதிர்பார்க்காம உங்களுக்கு ஆகாரம் போட்டிருக்கா. ஆனால் அவரோட பசங்க இந்த காலத்து மனுஷன் இல்லையா? நீங்கள் அவங்க கிட்ட பழகினதும் கம்மி தான். அவங்க உங்ககிட்ட பழகுனதும் கம்மி. குருக்கள் கிட்ட கிடைச்ச மரியாதையை இவங்க கிட்டேயும் எதிர்பார்த்தா கிடைக்குமா மாமி? பிற குத்தத்தை காணும்போது தன் குற்றத்தை நினைச்சு பார்க்கணும். நீங்கள் அந்த பசங்களுக்கு எதுவும் செஞ்சதில்ல. அப்போ அவங்க கிட்ட எதிர்பார்க்குறதும் தப்பு தானே? வயசில் சின்னவா இருந்தாலும் சரியா சொன்னடா. உண்மைதாண்டா சங்கரா. நானா ஏதோ கற்பிதம் பண்ணி குருக்கலாத்து பசங்களை தப்பாக நினச்சிட்டேன். இனிமே எதிர்பார்க்கறது போல கொடுக்கவும் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் என்றார் மாமி. தட்ஸ் இட் மாமி. வாங்களே, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போகலாம் என்றேன். கட்டாயமாடா. அது எங்காத்துல வா, நானே உனக்கு ஃபில்டர் காஃபி போட்டு தரேன் என்றார் மாமி தெளிவுடன்.